ஒற்றை சிலம்போடு பெண்ணொருத்தி வந்திருக்கிறாள். நீங்கள் போகலாம். நீரொழுகும் கண்களுடன் என் முன் வந்து நிற்கும் பெண்ணே, நீ யார்? நீதி தவறிய மன்னனே, நான் யார் என்று சொல்கிறேன், கவனமாக கேள். புறாவின் துயர் நீக்கத்தன் தசையை அறுத்து தந்த சிபி மன்னனும், பசுவின் துயர் நீக்கத்தன் ஒரே மகனை தேர்காலிற்று கொன்று நீதி வழங்கிய மனுநீதி சோழனும், செங்கோல் ஆட்சி செய்த புகழை உடைய புகா நகரமே எனது ஊர். அப்புகா நகரில் பெருவணிகன் மாசாத்துவானின் மகன் கோவலன் என் கணவர் முத்து விளைகின்ற மூன்று கடல் சொல்லிருக்கும் தென்னகத்தில் மும்முரசு கொட்டி முச்சந்தம் வளர்த்து முக்கொடியிலே முத்தவளை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூடியாக்க முறை புரிந்த மன்னவனே. என்ன பிழச்சுகிறாய் பெண்ணே? கவனமாக பேசிட அரசவை என்பதை மறந்து விடாதே. போதும் பெண்ணே, நிறுத்து. வந்ததற்கான காரணத்தை கூறு. மதுரை நகருக்கு பிழைப்பு தேடி வந்து உன்னால் பொய்யாக கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகினாள். ஆம் பெண்ணே, மன்னன் கூறுவது சரியானே. அதில் என்ன ஐயம்? ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனே, என் கால் சிலம்பு மாணிக்க பரகளை உடையது. என்ன மன்னனை சோதிப்பதா? அமைச்சரே, நல்லது பெண்ணே. பாண்டியமாதேவியின் சிலம்பு கொற்கை முத்துகளால் ஆனது. அச்சிலம்பை கொடு. இதோ அச்சிலம்பு. பார்த்தாயா கொற்கை முத்துகளை? மற்றொரு சிலம்பு. இதோ அச்சிலம்பு. நீதி தவறிய மன்னனே, இப்போது பார் என்னுடைய சிலம்பை. ஐயோ, வளையாத செங்கோல் வளைந்ததோ. பார்ப்போற்றும் பானை நாடு இப்பாதக செயலால் வீழ்ந்ததோ. பொற்கொள்ளனின் சொல்லை கேட்டு அதனை உண்மை என்று அப்படியே எண்ணி பொற்கொள்ளனின் சொல்லை கேட்டு அதனை உண்மை